இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தெய்வம் தாமே நாம் ஒவ்வொருடன் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்ம வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா, எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆசையா, இன்னும் ஆசையா, என் உள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர். சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கினீர். ஏசையா, எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. ஆமென். அப்பா, இந்த வேளையிலும் கூட கர்த்தர் தாமே எங்களோடு பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ராஜா. அப்பா, நாங்கள் கேட்கும்படி, எங்கள் ஆத்துமா பிழைத்திருக்கும்படி, அப்பா, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசுகிற தகப்பன் அல்லவா, எங்களோடு நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜெனுல் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஏசாயா, ஆமென், 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். அங்கே நல்லா கவனிக்கணும். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு எழுதப்படலை. நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படி எழுதப்படலை. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு. ஆமென். அப்போ நான் சிங்குலராக எடுக்கணும். இது ப்ளூரலில் இருக்குது. நமக்கு, இந்த அகில உலகத்துக்கும் அண்ட சராசரத்திற்கும் ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்காக பிறக்கலை. ஆமென். நமக்கு பிறந்தார், நமக்காக கொடுக்கப்படலை, நமக்கு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. லூக்கால எழுதப்பட்டிருக்கு, 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 10-11 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ எல்லா ஜனத்துக்கும் ஆமென் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குற நற்செய்தி. என்ன? இன்று தாவீதின் ஊரிலே அங்கே எழுதப்பட்டிருக்குல்ல. ஆமென். என்னன்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அல்ல, உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். எனக்கு இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இந்த பூமியில் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த பூமியில் நான் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் 6 நாட்களில் கர்த்தர் உருவாக்கினார் தேவன். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வானத்தை, பூமியை, முதலாவது வெளிச்சத்தை, எவ்வளோ அழகாக சூரியனை, பகலை ஆள்வதற்கு சூரியன், இரவை ஆள்வதற்கு சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி ஞானமாக எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கி, வார்த்தையினாலே உண்டாக்கி, ஆண்டு கொள்ளுங்கள், இதையெல்லாம் நம்ம ஆண்டு கொள்றதுக்காக நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. காட்டு மிருகம், நாட்டு மிருகம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் ஊர்வன பரப்பன பறவைகள், இன்னும் இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள், மச்சங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி கடைசியா தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஆமென். மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை நாசியில் ஊதினார். ஜீவ சுவாசம், அவன் ஜீவ ஆத்மாவானான். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்பொழுது கூட நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. அப்போது நான் இதை சிங்குலராக எடுக்கணும்னா எனக்குன்னு எடுக்கணும். ஆமென். எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா.
அமீன். ஏன்னா ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? நமக்காகன்னு சொல்லப்படலை, நமக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அமீன். அல்லேலூயா. இப்போது சாமுவேல் சவுலுக்காக ஒரு முன்னந்தோடைய எடுத்து வச்சிருப்பார். அல்லேலூயா. அப்போ வேலைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு எடுத்து வச்சிருப்பார். சவுல் வருவார்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தியிருப்பார். சவுல் வந்ததுக்கப்புறம் சாமுவேல் அந்த வேலைக்காரர்கள்ட்ட நான் உன்கிட்ட கொடுத்து வச்சேன்ல அந்த முன்னந்தோடைய எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி, இது உனக்காகவே வைக்கப்பட்டிருந்தது, நீ இதை என்ன செய், புசி அப்படின்னு சொல்லி. அப்போது அது யாருக்கு? அமேன். அல்லேலூயா. அந்த சவுலுக்கு. அல்லேலூயா. அதே போல தான் அமேன் எனக்கு அமேன் ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து தாவீதின் ஊரிலே எனக்காக இல்லை, எனக்கு. அல்லேலூயா. அப்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் ஏன் பிறந்தார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. இத்தனை நாமங்கள் உள்ளது. அமீன். ஆனால் அவருடைய நாமம் ஆனால் அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமையுள்ள நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அமீன். அல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. ஆமென். மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? தீர்க்க தரிசனமாய் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தான் பிறந்தார், நமக்காக பிறக்கல அவர். அமேன். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, வானத்துக்கு எல்லா நாட்டுக்கும் வானம் ஒன்று, அதில் இருக்கிற சூரியன் ஒன்று, பகல் இரவு தான் மாறி மாறி வரும். சந்திரன் ஒன்று, நட்சத்திரங்கள் எல்லாமே என்னன்னா சந்திரன் ஒன்று சூரியன் ஒன்று, ஆனால் மாறி மாறி வரும் நம்ம நாட்டை பொறுத்தது. அமீன். ஆனால் ஒன்று தான். அதே போல தான் குமாரன் பாலகன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த வானத்தையும் பூமியையும் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அமீன். அவருக்கு முன்பாக எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டார், எனக்கு. அமீன். நான் வாங்கிக்கிட்டேன். எப்படி சவுல் வாங்கிக்கிட்டாரோ, எனக்காக வைக்கப்பட்டிருந்து அதை சவுல் வாங்கினாரோ முன்னந்தோடைய, அதே போல எனக்காகவே பிறந்தவர். அமீன். அதனால எனக்கு தான் அவரு. அமீன். நான் வாங்கிட்டேன். அல்லேலூயா. இந்தா உனக்கு தான் வச்சுக்க. அல்லேலூயா. தேவன் கொடுத்தார். வசனம் இருக்கு பாருங்களேன். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அமீன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அவரை விசுவாசிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்னா, நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா அது கண்டிப்பாக யார் வேணும்னா இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அவரை தந்தருளி இந்தா வச்சுக்கோங்க. அமீன்.
தன்னுடைய ஒரே பேரன் தன் மடியில் வைத்திருந்த ஒரே பேரனை குமாரனை வச்சுக்கோங்க. அமேன். கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேன், எனக்கு அமேன், எனக்கு கொடுங்க அமேன், நான் வாங்கிக்கிட்டேன். மரியாள் போய் கேட்டா, என்னுடைய ஆண்டவரை வைத்த இடத்துக்கு தெரியல, அவர் வைத்த இடத்த சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். அமேன். என்ன ஒரு அன்பு! அமேன். நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வைத்த இடத்த மட்டும் சொல்லுங்க. அமேன். இன்னைக்கு கூட வைத்த இடம் நமக்கு தெரியும். அமேன். எங்கன்னு இந்த இருதயம், இந்த இருதயம் என்ற ஆலயத்தில் தான் அமேன் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அமேன். அவர் வாசம் பண்ண விரும்புகிற ஒரே ஒரு ஸ்தலம் அமேன். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசிச்சிட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா. இதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அவர் உங்களுக்குள்ளே வாசமாகி அமேன், எங்களுக்குள்ள, எனக்குள்ள அமேன், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். அமேன். எனக்குள்ளே அமேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அமேன். அதனாலதான் எனக்கு கொடுக்கப்பட்டார், எனக்கு ஒரு குமாரன் பிறந்தார், எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அப்படி நாமம் அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு பார்க்க முடியும். அதிசயம் மனோவாவும் அவருடைய மனைவியும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதிசயம் விளங்கினது என்று வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அமேன். இன்னும் ஆலோசனை கர்த்தர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அமேன். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று பின்னாலே சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன். அவர் எகிப்தில் பார்வோனுக்கு முன்பாக அவர் மோசே போக பயந்த பொழுது சொல்வார், நான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அமேன். ஆபிரகாம்கிட்ட சொல்ல, நான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அமேன். அவர் வல்லமையுள்ளது, சர்வ வல்லமையுள்ள தேவன். அமேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அமேன். அல்லேலூயா. மரித்து 4 நாட்கள் நாற்றம் எடுத்த சரீரத்தில் ஜீவனை, லாசருவை வெளியே வான்னு சொன்னார், வந்தாங்க. அமேன். வந்தார். அல்லேலூயா. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. முன்னாடி சுத்துற பாகை பின்னாடியும் சுத்த முடியும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? காற்றையும் கடலையும் அடக்கணுமா? மரித்தோரை எழுப்பணுமா? பேச முடியாதவங்க பேசணுமா? கேட்க முடியாதவங்க கேட்கணுமா? அல்லேலூயா. நடக்க முடியாம துள்ளி குதிக்கணுமா? மானை போல சப்பானியாய் பிறந்த, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் சப்பானியாய் பிறந்த 38 வருஷம் சப்பானி, பிறந்ததுலேருந்தே சப்பானி. என்ன செய்ய முடியும்னா நடக்க முடியும், துள்ளி குதிக்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அல்லேலூயா. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், இயேசு. அவர் தான். அமேன். அவர் நமக்காக வந்ததுனால, அவர் நமக்காக கொடுக்கப்பட்டதுனால. இன்னும் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்து, ஏன் அவர் கடவுள், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அவர் மனுஷனா வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அடிமையாய் பிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? அமேன். வசனம் இருக்குல்ல. அல்லேலூயா. அமேன். சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவரே, இந்த மண்ணான மனுஷனுக்குள் சங்கமமானீரே, இந்த மண்ணான மனுஷனுக்குள் சங்கமமானீரே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. சர்வ
சர்வத்தையும் உண்டாக்கின கிறிஸ்து, அவர் தேவன், அமேன், அவர் கர்த்தர். அவர் ஏன் அவர் இறங்கி வந்தார்னா, அமேன், அவர் வரணும், அவர் கொடுக்கப்படணும். அவர் வரலன்னா, அவர் நம்மளுடைய பாவங்களை சுமக்கலனா நமக்கு அந்த பரம காணனை சுதந்திரிக்க முடியாது, நம்ம நித்திய ஜீவனை பெறவே முடியாது. அமேன். வசனம் இருக்கு பாருங்க, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் என்ன செய்யலை, மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்பு காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா என்ன ரொம்ப முக்கியம்னா, இத்தனை லட்சம் பணம் நான் வச்சுருக்கணும், இத்தனை ஏக்கர் நிலம் வச்சுருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இல்லை இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கணும், இப்படி ஒரு அந்தஸ்து இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், அதெல்லாம் இல்லை. எனக்கு பரலோகம் வேணும், நான் ஆக்கினை தீர்ப்பு வாங்கக்கூடாது, நான் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னா, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வேண்டாம், பனிஷ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா என்ன வேணும்னா இயேசு வேணும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமோ ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு, காப்பாற்றப்படுதல், இதோ உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர்தான். அமேன். இயேசு கிறிஸ்து. அமேன். அவர் மரிக்கிறதற்காகவே, சிலுவையில் அறையப்படுவதற்காகவே, எனக்காக, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறபடியால் எனக்காக அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அமேன். எனக்காக, நமக்காக, சர்வ லோகத்துக்காக. அமேன். நீ பிறக்க போகிற குழந்தைகளுக்காக, ஏற்கனவே பிறந்தவர்களுக்காக ஒருத்தர் கூட விட்டு வைக்கல. எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே ஒருத்தர் அடிக்கப்பட்டார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த உலகம் என்ன செய்யலைன்னா அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ளலை. ஒளியை விட இருளை தான் ரொம்ப விரும்புது. அமீன். எது இருள்? அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஏவாள் அன்னைக்கு வஞ்சிச்சான்ல. யார் சொன்னா நீங்கள் சாவே சாவதில் தேவர்களை போல் இருப்பீர்கள்னு சொல்லி அவளை இச்சி அந்த பழத்தை காட்டி அதை பார்க்க வச்சு, அவள் பார்த்ததுனால அவளுக்குள்ள இச்சை வந்து என்ன செஞ்சா, அந்த கீழ்ப்படிதலை இழந்துட்டா. அந்த அமீன் அந்த அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தா, மகிமையை இழந்தா, தன்னோட கணவரை இழக்கும்படி அவள் தான் ஸ்திரியானவள் மீறுதலுக்கு உட்பட்டாள். அல்லேலூயா. அமேன். பாவம் மன்னிக்கப்பட்டா. அதே தான் இன்றைக்கும். அமேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, அன்றைக்கு எப்படி அந்த ஏவாளை அமேன் அந்த சர்ப்பம் வஞ்சிச்சதோ அதே போல் இன்றைக்கும் வஞ்சிக்கப்பட்டுருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அநேக நிருபங்களில் நமக்கு புத்தி சொல்கிறார். அல்லேலூயா. எபேசியர், கொரிந்தியர், கலாத்தியர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அப்போது இங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அல்லேலூயா, அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாய் வந்தார். அமேன். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அவர் ஒளியாய் வந்தார். ஆனால் இந்த ஜனங்கள், இந்த உலகம் ஒளியை விட இருளை தான் ரொம்ப நேசிக்குது, விரும்புது. ஃபேஸ்புக்கு, அமேன், இன்டர்நெட்டு, இன்னும் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அதில் நல்லதுக்கு பயன்படுத்தலாம், தவறே இல்லை. அதை பிசாசான என்ன செய்கிறான் தெரியுமா? கேம் விளையாடுறது, அமேன், நிறையா அருவருப்புகளுக்கும், சினிமா, இன்னும் நாடகங்கள் எத்தனையோ இருக்குது. அல்லேலூயா. இன்ஸ்டாகிராமில் பாருங்கள், வாலிப பிள்ளைகள் சினிமா நடிகைகள் மாதிரி இல்லை வேறு ஏதோ மாதிரி அதே போல் ட்ரெஸ் பண்ணி அதே மாதிரி பிள்ளைகள் டான்ஸ் ஆடி, எவ்வளோ ஒரு கொடுமை, எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும் பொழுது. அல்லேலூயா. அப்போது இதுதான் அமீன், இதுதான் இருள். அமீன். இருள் ஜனங்களையும், காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்குது. அமீன். ஆனால் பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனதில்லை. அமீன். போக்கடிக்கிறார்கள், அந்த கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் யோனா சொன்னார், நான் போக்கடிச்சிடாதீங்க, கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. நான் போக்கடிச்சதுனால தான் எங்கே போயிட்டேன், மீன் வயிற்றுக்குள்ளே போய் நான் இப்போ ஜோம் பண்ணிட்டு கிடக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நீங்களும் என்ன செஞ்சிடாதீங்க, போக்கடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்போ இன்னும் வசனம் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் அங்கே என்ன எப்படி இருக்குதா, தன் கிரியைகள் உண்டாக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் அவன் என்ன செய்யான்னா சேராது இருக்கிறான். அல்லேலூயா. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான்.
சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லேலூயா, யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் 21ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வந்தார், எதற்காக வந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆமென். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆமென். அப்படிலாம் ரொம்ப அருமையாக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் அல்லேலூயா யாருக்காக? எனக்காக. அல்லேலூயா. அப்போ அங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா, அவர் அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம் இந்த நாட்கள். ஆமென். ஆமென். ஏன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த நாட்களில் கூட என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை. ஆமென். நான் நேசிக்க யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நேசம் குறைச்சல்ல, என்னை அன்பு செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அதனால் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லி, லவ் இஸ் காட், காட் இஸ் லவ் சொல்லுவாங்க. ஆமென். ஆமென். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதனால தான் அவர் யாரெல்லாம் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நித்திய ஜீவன். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை தந்தருளினார். யாரெல்லாம் வாங்கிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் அது சொந்தம் இல்லையா? யாரெல்லாம் வேண்டாம், எனக்கு இது வேண்டான்னு சொல்லி போக்கடிக்கிறாங்களோ அவங்களால பெற முடியாது. ஆமென். பரிதாபம். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். ஒருத்தர் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, ஆக்கினைக்குட்பற்றக்கூடாது, என் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் நீடிய பொறுமை உள்ளவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த ஒளியை விட இருளை இன்னைக்கு அதிகமாக நேசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனால் இந்த நாட்களையும் கூட ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கப்படுவான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். எனக்கு பிறந்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். அப்போ நான் என்ன செய்யணும்னா அதை வாங்கிக்கணும். கொடுத்தா நம்ம என்ன செய்யணும்? வாங்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஆமென். லஞ்சம் கொடுத்துலாம் பரலோகம் போக முடியாது, வேறு என்ன செஞ்சும் பரலோகம் போக முடியாது, நித்திய ஜீவனை பெறவே முடியும். ஒரே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வழி. ஆமென். அப்போ என்ன செய்யணும்னா அவரை நீங்கள் நம்பணும், அவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் அவர் எதிர்பார்க்கறது. ஆமென். அவரை நம்புங்க, ஏசு நல்லவர். ஆமென். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எங்கள் சபையிலலாம் ஏசு நல்லவர் அப்படின்னா எங்கள் சின்ன பிள்ளையில ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போது இந்த வயசுலையுமே கர்த்தர் நல்லவர்னா ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ரொம்ப நல்லவர்னு வந்துடும். ஆமென். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். அவர் என் பிரியமே, என் ரூபவதியே உங்களை பெயரிட்டு அழைக்கிறார். நம்ம தாய் தகப்பன் கூட நம்மளை அப்படி கொஞ்சியே இருக்க மாட்டாங்க, நம்மளை செல்லமாக கூப்பிட்டுருக்க. ஆனால் நம்ம பரம பிதா ஆமென் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்கிறாருன்னா, என் பிரியம், நீ என் புறா, நீ என் உத்தமி, நீ தான் எனக்கு. ஆமென். நீ என்ன செஞ்சிரு? என் நம்பு, என்னை ஏற்றுக்க. அல்லேலூயா. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமென். என்ன இல்லாமல் நீ வர முடியாது. அதனால் என்ன செய்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. அவரை நம்புங்க. ஆமென். அவரை விசுவாசிங்க. அப்போ தான் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குமாரனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாலகனை நம்ம வாங்கிக்கணும். ஆமென். வாங்குறாதான் நமக்கு கிடைக்கும், வேண்டான்னா கிடைக்காது. ஆமென். இன்றைக்கி ரேஷன் கடையில் போய் ஒரு பொருள் தராங்கன்னா முந்திக்கிட்டு போய் கீழே நிற்பாங்கல்ல. ஆமென். ஏதோ ஒரு பாத்திரம்லாம் கொடுக்குறாங்கன்னா முந்தி போய் நிற்போம்ல. தீபாவளி பொங்கல் டைம்லலாம் நமக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்களே இந்த ரேஷன் கடையிலலாம். அப்போ என்ன செய்வோம்? முந்தி போய் நிற்போம். எதுக்காக? அதை வாங்குறதுக்கு. அல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும், தீந்துரும், கரும்பு தீந்துரும். ஆமென். அல்லேலூயா. கரும்பை விட கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை கூட குறைவுபடாது. அல்லேலூயா. நாங்களாம் அதை ருசித்தவர்கள், நாங்கள் அதை வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கள் வாழ்க்கையில். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நாங்கள் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இன்றைக்கு நானும் கூட தாழ்மையாக கர்த்தருக்கு முன்பாக சொல்கிறேன், அவருக்கு சாட்சியாய் அடியாளை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென்.
அவரை நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஆமீன். அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற யாரானாலும் சரி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். ஞானஸ்நானம் வாங்காதவங்க ஞானஸ்நானம் வாங்குங்க. ஆமீன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த நாட்களில் மெயின். அதனால் என்ன செய்ய, நம்ம ஜெபிக்கலாமா, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம். என்ன இப்பாரங்கள், என்ன இக்லேஷங்கள், என் இயேசு ராஜா என் கூட்டாளி அல்லவோ. கஷ்டங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் நேர்ந்தாலோ, என் இயேசு ராஜா என் கூட்டாளி அல்லவோ. கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம், கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவியம். இயேசு என் நன்மைப்பர், இயேசு என் சிநேகிதர், ராஜனாம் ராஜா என் கூட்டாளி அல்லவோ. இயேசு என் நன்மைப்பர், இயேசு என் நேசரே, ராஜனாம் ராஜா என் கூட்டாளி அல்லவோ. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க என் நேச கூட்டாளி. எப்போ நீர் வருவீர் என்று நீர் வருவீர், என் கண்ணீர் துடைக்க நேச கூட்டாளியே. கிறிஸ்தவ ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கிறிஸ்துவின் மக்கட்கோ ஆனந்த ஜீவிதம். ஆமென். அல்லேலூயா. டேடி உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் கூட அப்பா கேட்ட வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். எனக்கு பிறந்த பாலகனை, எனக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் வாங்கிக்கிறேன் ராஜா. ஆமென். இது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நீங்க கிருபை தாங்க. சத்தத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. God bless you.